السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: شاب نشأ في عبادة ربه. وقال النبي أيضا: الشبابة شعبة من الجنون والنساء حبائل الشيطان، أو كما قال عليه الصلاة والتسليم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர், சன்மார்க்க வித்தகர், ஈரோலகத் தலைவர், பிரபஞ்சத்தின் பேரொளி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த அவையிலே நல்ல பல கருத்துக்களை கேட்பதற்கும் அதை வருங்காலத்தில் செயலாற்றுவதற்கும் அமர்ந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக ஆண்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாது நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரித்தானவர்களே, இஸ்லாமிய இளைஞர்கள், இளைஞிகள் அன்றும் இன்றும் என்றுதோர் தலைப்பு. பெருமக்களே, தாய்மார்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே முஸ்லிம் வாலிபனுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அடையாளம் தெரியுமா? முஸ்லிம் வாலிபன் என்றாலே அவனுக்குண்டான அடையாளம், அவன் பாவம் செய்ய மாட்டான், மானக்கேடான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான், மது குடிக்க மாட்டான், போதைப் பொருட்களை உட்கொள்ள மாட்டான், காதல் என்ற பெயராலே பெண்ணுக்கு பின்னால் செல்ல மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான். இதுதான் ஒரு காலத்தில் இருந்த முஸ்லிம் வாலிபனின் அடையாளம். நான் சொல்றது அந்த காலம். அந்த காலத்து முஸ்லிம் வாலிபர்களின் அடையாளம் பாவம் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் நாள் அடைவில் அது மருவி மாறி இன்றைய சூழ்நிலையில் வாலிபர்களுடைய நிலைமை, குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், அவனுக்குண்டான அடையாளம் எப்படி மாறி போச்சுன்னு சொன்னா, வாலிபன்னாலே பாவம் செய்வான், வாலிபன் என்றாலே குடிப்பான், வாலிபன் என்றாலே கஞ்சா அடிப்பான், வாலிபன் என்றாலே காதல் என்ற பெயரால் பெண்ணுக்கு பின்னால் சுற்றுவான்.
செயல்கள் செய்பவன் தான் இன்றைய காலத்து மாணவன் என்ற அடையாளம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எப்படி இருந்த காலம் பாவமே செய்ய மாட்டார்கள், உத்தமர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் என்ற அடையாளம் மாறி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இன்றைய வாலிப சமூகம், குறிப்பாக முஸ்லிம் வாலிப சமூகம், முஸ்லிம் வாலிப சமூகமும் சரி, முஸ்லிம் வாலிப பெண்களும் சரி அதிலே அடங்குவார்கள். இன்றைய நிதர்சன உண்மை இதுதான். ஒரு காலத்துல, அதாவது அன்னைக்கு இஸ்லாமிய இளைஞிகள் என்றால், முஸ்லிம் வாலிப பெண்கள் என்றால் வெட்கம் இருந்துச்சு, கண்ணியம் இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, பண்பாடுகள் இருந்துச்சு, பெரியோர்களை மதித்தல் இருந்துச்சு. ஆண் பெண் கலப்பு இல்லை. அது ஒரு காலம். அது அப்படியே மாறி இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா, ஒழுக்கம் இல்லாம போச்சு, வெட்க உணர்வு இல்லாம போச்சு, ஆண் பெண் கலப்பு ஏற்பட்டுச்சு. இதுதான் இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களின் அன்றும் இன்றும் உள்ள நிலைமையில் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதி, அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்னன்னு தெரியல. என்னடா ரசூலுல்லாஹ் வாலிபத்தை போய் பைத்தியத்தோடு இணைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் நமக்கே கிடைச்சிருச்சு. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் நமக்கே கிடைச்சிருச்சு. என்னன்னா, இன்னைக்கு உள்ள வாலிப சமூகம் பைத்தியமாக இருக்குது. ஆன்லைன் பைத்தியம், ஃபேஸ்புக் பைத்தியம், வாட்ஸ்அப் பைத்தியம், யூடியூப் பைத்தியம், இன்ஸ்டாகிராம் பைத்தியம், ட்விட்டர் பைத்தியம், டிக்டாக் பைத்தியம். இப்ப ஆன்லைன் பைத்தியங்கள் இந்த வாலிப சமூகத்தில் இருக்கா இல்லையா? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில ஏஞ்ச உடனே பல்ல வளர்க்கிறான்னு இல்லையோ உடனே செல்ல வளர்க்கிறான். இன்றைக்கு உள்ள நிலைமை சொல்றேன் நான். வாலிபர்கள்ட்ட இன்றைக்கு உள்ள நிலைமை, அன்னைக்கு ஏஞ்ச உடனே பல்ல வலிக்கிட்டு ஃபஜர் தொழ போனாங்க. இன்றைக்கு ஏஞ்சி பல்ல வளர்க்கறதுக்கு முன்னாடி செல்ல தலைவிட்டு சினிமா தேட்டருக்கு போறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் இது! அன்னைக்கு இருந்த பெண்கள் சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? காலையில ஃபஜர் தொழுதுட்டு குர்ஆனோடு இருந்த சமூகம், குர்ஆனும் கையுமாக இருந்த பெண் சமூகம், வாலிப சமூகம். இன்னைக்கு செல்லும் கையுமா தான் இருக்கு. குர்ஆனும் கையுமாக இருந்த சமூகம் மாறி போய் செல்லும் கையுமாக திரிகிற வாலிப பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு படுமோசமாயிடுச்சு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் பெண் சமூகத்தை. ஆன்லைன் பைத்தியம். அடுத்து மது பிரியர்கள். மது குடிக்கிறதுல அது ஒரு தனி பைத்தியம். இன்னைக்கு ஒரு மிடர் குடிக்காம அவனால வாழ முடியாது என்ற நிலைமைக்கு இன்றைய வாலிப சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. ஒரு உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு புள்ளி விபரத்தை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, மது அருந்தக்கூடிய கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடிய 100% இளைஞர்களில் 22% முஸ்லிம் வாலிபர்கள் என்று பதிவு செய்யறாங்க. 100%த்துல 22% யாருங்க? முஸ்லிம் வாலிபர்கள். மது குடிக்கிறதுல, கஞ்சா அடிக்கிறதுல, பள்ளிவாசல்ல புனிதமான விஷயங்கள்லாம் பேச வேண்டிய நிலைமை மாறி போய் எதெல்லாம் பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் பாருங்க. ஜும்மாவுடைய மேடைகள் அப்படி மாறி போச்சு.
காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய ஒரு மோசமான சூழல் அப்படி மாறி போயிடுச்சு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை. இன்னைக்கு கூட காலையில கூட ஒரு செய்தி பார்த்தேன். நேற்று தஞ்சாவூர்ல நடந்த செய்தி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி. காவலர்கள் வந்து வெளியே வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிற்பாட்டி காரில் வந்துட்டு இருந்த ஒரு 5 வாலிபர்கள், அதாவது 5 வாலிபர்கள் அவங்கள போய் சோதனை பண்ணுறாங்க. எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு சோதனை பண்ணுறாங்க. ஆனால் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாங்க. சரி, வாகனத்தை செக் பண்ணிடுவோம். செக் பண்ணால் எங்கிருந்தும் கஞ்சாவை கடத்தி கொண்டு அவர்களும் உட்கொண்டு பிறருக்கும் அதை சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் 5 வாலிபர்கள். யாருங்க? முஸ்லீம் வாலிபர்கள். எல்லாம் நல்ல நல்ல அழகான பேர் வச்சோம். அழகான பேர், இஸ்லாமிய பேர் தாங்கிய வாலிபர்கள் இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க, கஞ்சா சப்ளை பண்றாங்க. அதை படித்ததிலிருந்து இஸ்லாமிய வாலிபர்கள் எவ்வளவு மோசமான நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது மனம் வேதனை அடைகிறது. பெருமக்களை, இன்றைக்கு போதைப் பொருட்களுக்கு வாலிப சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதிலே பைத்தியமாக திரிகிறார்கள். பெருமானார் அன்னைக்கு சொன்ன ஹதீஸ், இன்னைக்கு இவன் இதுல பைத்தியமா இருக்கிறான். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி சொன்னாங்க வேற அர்த்தத்துல. ஆனா இந்த ஹதீஸ் இன்றைக்கு இந்த அர்த்தத்துல வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆச்சா, அடுத்து காதல் பைத்தியம், ஆன்லைன் பைத்தியம், மது போதைப் பொருள் பைத்தியம், காதல் பைத்தியம். அல்லாஹ் அக்பர், அதை சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு சமூகத்தில் வாலிபர்களுடைய நிலைமை எப்படி மாறி போச்சுன்னா, ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு சொன்னா கடைசியில் அவன் கழட்டி விட்டுட்டான்னு சொன்னா எனக்கு கிடைத்த பொன் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு போட்டுக்கிறான். ஒண்ணு தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்றது, ஒண்ணு சூசைட் பண்ணுகிறது. கிடைக்கலையே என்ற ஒரு ஆதங்கத்தில, ஒரு கவலையில சூசைட் பண்ணுகிறது. இல்லனா எனக்கு கிடைக்காத அந்த பெண் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது என்று அவர் என்ன செஞ்சிருது? சாவடிச்சிடுறது. இன்றைக்கு காதல் பைத்தியத்தோடு அலையக்கூடிய நிறைய வாலிப சமூகம் நிதர்சன உண்மையாக நாம் பார்க்கிறோமா இல்லையா? காதல் என்ற பெயராலே ஹராமான அனாச்சாரங்கள் நடக்கிறதா இல்லையா இன்று உலகத்திலே? அன்றைய காலத்துல கல்யாணம் முடிச்சுட்டு மனைவியை காதலிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை காதலிக்கக்கூடிய ஒரு ஹராமான நிகழ்வு. கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை காதலிக்கிறது ஹலாலு. கல்யாணம் பண்ணவே இல்லை, ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னா அது ஹலாலா ஹராமா? ஹராம். காதலிக்கிறது மட்டுமல்லாம தனிமையிலே சந்திப்பு, ஆண் பெண் இரு பாலாருடைய தனிமை சந்திப்பு ஏற்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் இருவரும் தனிமையில் சந்திக்கிற போது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். நாங்க பெருமானார் அவங்க மட்டும் தனியா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவங்க மட்டும் தனியாக இல்லை, மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். எந்த நேரத்திலும் அவர்களை வழிகெடுப்பதற்கு அவன் துணிந்து விடுவான். ஒரு பெண் தனியா போனாலே ஷைத்தான் பின்னாடியே போவான். ஒரு பெண் தனியா போனாலே ஷைத்தான் பின்னாடியே அவளை பின் துயர்ந்து செல்கிறான். பெருமானார் நான் சொன்ன அஷ்ஷபாபத்து ஷுஅபத்து மினல் ஜுனூன் ஒரு ஹதீஸ் சொன்னேன். வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதின்னு சொன்னேன். அதை தொடர்ந்து பெருமானார் அடுத்த ஹதீஸ்ல சொல்றாங்க, வன்னிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்கள் என்று யார் தெரியுமா? யார் கோபிச்சுக்க வேணாம், நான் சொல்லல. ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், பெண்கள் ஷைத்தானின் வலைகள். ஏன் பெருமானார் சொன்னாங்கன்னா, ஒரு பெண் தனியாக நடந்து செல்கிறார் என்று சொன்னால் அவளை பின்துயர்ந்து ஷைத்தான் செல்கிறான். எதிரில் வரக்கூடிய ஆண்களுக்கு ஆடவருக்கு அந்த பெண்ணை அலங்கரித்து காட்டுகிறான். ஷைத்தான் அந்த பெண்ணை அந்த ஆடவனுக்கு மத்தியிலே அலங்கரித்து காட்டுகிற போது அவன் அந்த பெண்ணின்
அழகிலே மயங்கி தவறான வழிகளிலே தவறான அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் ஹதீஸின் வாயிலாக. அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு அதை கவனிக்க வேண்டும், கண்ணுங்கருத்துமாக அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்களும் சரி தாய்மார்களும் சரி நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பதில் நமக்கு முக்கிய பங்கு உண்டு, பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹஜ்ரத் நீங்களா அதுல சொல்ல தேவையில்லை, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் உன் பிள்ளைய பத்தி, உன் மகனை பத்தி உனக்கு என்ன தெரியும், உன் மகளை பத்தி உனக்கு என்ன தெரியும், எனக்கு 100% தெரியும். ஆமா 100% ஒன்றும் தெரியாது, 50% தான் உனக்கு தெரியும், மீதி 50% உனக்கு தெரியாது, வேற எவனுக்கோ அல்லது எவனுக்கோ தெரியும். அவனுக்கும் அவனுக்கும் இன்னொரு முகம் இருக்கு தெரியுமா? அவனுக்கு ஒரு முகத்தை தான் உன்கிட்ட காட்டுறான், ஒரு முகத்தை தான் உன் பையன் உன்கிட்ட காட்டுறான், இன்னொரு முகத்தை உன்கிட்ட காட்டுறது இல்ல, வேற எவன்ட்டையோ அல்லது எவன்ட்டையோ காட்டுறான். பெற்றோர்களுக்கு இது கடமை. ஒரு பெண்ணை வளர்க்கக்கூடிய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், அவள் என்ன செய்கிறாள், எங்கு போகிறாள், யாருடன் பழக்கம் வைத்துக் கொள்கிறாள் என்பதை கண்காணிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒரு பையனா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசுறான், எங்க போறான், எங்க வரான், எத்தனை மணிக்கு போறான், எத்தனை மணிக்கு வர்றான், கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கூட, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் கூட கேட்கணும், எங்கவா போயிட்டு வர்ற, ஏன் இவ்வளவு லேட்டு, ஏன் இவ்வளவு லைட்டு கேட்கணும். இல்ல கேட்டாக்கா கோச்சிக்குவான், கோபப்படுவான், கோபப்பட்டா பட்டு போறான். நீ கேட்கணும், இன்னைக்கு கேட்கலன்னு வச்சுக்க, கோபப்படுவான், இன்னைக்கு கேட்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு வேற எவனும் கேட்பான். ஓ பையன் தப்பு செய்யறான், இன்னைக்கு நீ அடிக்கலன்னு வச்சுக்க. குறிப்பாக தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், இன்று உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிற போது அதை தட்டி கேட்காவிட்டால் நாளைக்கு தெருவில் உள்ளவனா தட்டி கேட்பான். இன்று தவறு செய்கிற போது உங்கள் பிள்ளைகளை அடித்து திருத்தாவிட்டால் நாளைக்கு காவல்துறையில காவலர்களுடைய அந்த தடியின் மூலமாக அவன் அடிபட்டு கிடப்பான். இது உண்மை. இன்றைக்கு நிதர்சன உண்மையா நடக்குது. தாய் தந்தையினுடைய சொல் பேச்சு கேட்காதவன், முறைச்சு பார்க்கிறவன், ஏத்து பேசுறவன், அடாவடித்தனம் பண்றவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? ஏதோ ஒரு மதுவிலோ அல்லது கஞ்சாவிலோ திருட்டிலோ ஏதோ ஒரு மானக்கேடான செயல்களை தப்பு தண்டாக்களை ஈடுபட்டு உட்கார்ந்து இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் வச்சிருக்கிறான், அல்லது ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு. இதெல்லாம் தேவையா? இதுக்குதான் பெற்றெடுத்தும் நம் தாய்மார்களை கேட்கிறேன், இதுக்காகவா நம் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம்? அதை வளர்ப்பதற்கு நம் பொறுப்பிலே வைத்து அதை வளர்ப்பதற்கு நமக்கு தெரியாதா? பெருமக்களே, இது ஒரு பக்கம். இன்னொன்று, இபாதத்துடைய விஷயத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கு? அதாவது தலைப்பு அன்றும் இன்றும் கொடுத்துருக்குறாங்க. அன்றும் ஒரு 1 மணி நேரம் பேசணும், இன்றும் ஒரு 1 மணி நேரம் பேசணும், இன்றும் பேசுறதுலேயே 1 மணி நேரம் ஆகிடும். இருந்தாலும் சுருக்கி சில செய்திகளை மட்டும் நான் சொல்றேன். அன்றைக்கு இருந்த வாலிப சமூகத்திடம் இருந்த இபாதத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இபாதத்து எப்படி இருக்கு? அன்னைக்கு தஹஜ்ஜுத் விடாம தொழுத சமூகம், 5 கால தொழுகையை விடாமல் தொழுத சமூகம், குர்ஆனை தவிர வேற எதையும் பார்க்காத சமூகம் இன்றைக்கு குர்ஆனை விட்டுட்டு மற்ற அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தொழுகை தான் வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டிருந்த ஒரு காலத்தின் சமூகம். ஆனா இன்றைக்கு அப்படியே மாறி போய் தொழுகையே இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறை சொல்றேன். இன்றைக்கு ஃபஜ்ர் 4:45 பாங்கு சொல்லி 5 மணிக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்கன்னா 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல நிறுத்தம் இல்ல. இது இன்னும் ஒரு 60-70 வயசுக்கு மேல வயது முதிர்ச்சியில் உள்ள பாட்டிகளாக இருந்தால் தஹஜ்ஜத் விடாம தொழுகிறாங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவர்கள் தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடிய சமூகம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. வேற ஊரை நான் சொல்லல, என் ஊர்ல நான் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்றேன். அதே போல ஒரு 50 வயசு 40 வயசு உள்ளவர்கள் 5 கால தொழுகை தொழக்கூடிய தாய்மார்களும் உண்டு.
அது பெரியவங்க அவங்கள விட்டுருங்க. நான் சொல்றது 30 வயசுக்கு கீழே 20 வயசுக்கு கீழே உள்ளவர்களை நான் சொல்றேன். ஃபஜ்ர் கிடையாது, லுஹர் கிடையாது, அஸ்ர் கிடையாது, மக்ரிப் கிடையாது, இஷா கிடையாது, தஹஜ்ஜுத் கிடையாது, சுன்னத்து கிடையாது, நஃபில் கிடையாது, வாஜிப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பிறகு எப்படி உன் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும்? எப்படி கடன் இல்லாம உன் வாழ்க்கை இருக்கும்? வட்டி இல்லாம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப பார்த்தாலும் என் வீட்டுல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் ஒரு மாதிரி பேசுறான், இவன் ஒரு மாதிரி பேசுறான், வியாதி, தலைவலி, அந்த வலி, சுகரு, 1008 பிரச்சனைகள் நம் வீட்டிற்கு வருவதற்கு காரணம் வீட்டிலே இபாதத் இல்லாமல் போனதுதான் காரணம். ஹதீஸ்ல பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலையில யார் ஃபஜ்ர் தொழுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுறாங்க. ஃபஜ்ர் யார் தொழுறாங்களோ அவங்க அல்லாஹ்வின் பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே ஒருவன் வந்து விட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான், என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான். ஃபஜ்ரை தொழுதுட்டு கடைக்கு போன சமூகம் இன்றைக்கு மாறி தூங்கி எழுந்து ஃபஜ்ருக்கு முன்னாடி கடையை திறந்து கடையில போய் உட்கார்ந்து வியாபாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாயிடுச்சா இல்லையா? பிறகு எப்படி வியாபாரத்தில் பர்க்கத்து இருக்கும்? எல்லாம் லாஸ் ஆகிட்டு தான் போகும். ஃபஜ்ரை தொழுது விட்டு கடைக்கு செல்கிறேன், அந்த வியாபாரத்துல தான் லாபம் உண்டு, நஷ்டமில்லாத லாபம், செழிப்பா இருக்கும். பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டியதே, நாம் விளங்க வேண்டியதே, நம் இளம் தலைமுறை நம் பிள்ளைகளை இபாதத்துவாதிகளாக வளர்க்கணும், தொழுகையாளிகளாக வளர்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரும்பாலும் காலையில பையனை எழுப்பினா ஒரு மாதிரி பேசுறான், உடம்பு சரியில்லாமல் போயிடுது, கோபப்படுறான், திட்டுறான், அதனால அதை பயந்துட்டு நான் என்ன செய்யறதில்லை, எழுப்புறதில்லை அப்படின்னு சில தாய்மார்கள் சொல்றாங்க. வீட்டில் மக்தபுக்கு காலை நடத்தும் போது பிள்ளைகள் அனுப்ப சொல்லுவோம், எங்கே காலையிலே அனுப்பி விடுங்க. இல்லை இது சொல்றது கூட தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலையில் எழுப்புனாக்க பையன் திட்டுறான், கோபப்படுறான். உன் பையன் கோபப்படுறான், நீ சொல்றிய ஃபஜ்ரை தொழுவாம இருந்தா அல்லாஹ் கோபப்படுவானா? அந்த கோபத்தை ஒட்டுனால தப்பிக்க முடியுமா? அந்த கோபத்தை விட்டு உன்னையும் உன் பையனையும் காப்பாற்ற முடியுமா? உன் பையன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கோபப்படுவான். ஆனா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுல இபாதத் இல்லைன்னா உலகத்திலேயே உன்னை தண்டிப்பான், நாளைக்கு மறுமையிலேயும் உன்னை தண்டிப்பான். அந்த தண்டனைக்கு பயம் இருக்கா? பெருமக்களே, என்ன கோபப்பட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இபாதத்து தான், ஷரியத்து தான். ஷரியத்து ஒன்று சொல்லிடுச்சா அது பாரபட்சம் பார்க்கவே கூடாது. அதிலே நாம் இறங்கி என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன சிரமம் இருந்தாலும் சரி, அதை நாம் முன்னெடுப்போடு செயல்பட வேண்டும். நம் பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க வேண்டும். அதே போல இன்னும் இன்றும் இருக்கக்கூடிய நிலையும் அன்றும் இருக்கக்கூடிய இந்த வாலிப சமூகம், வாலிப இளைஞர்களுடைய நிலை எப்படின்னா, அன்னைக்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா? அன்றைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு போறாங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு சமூகத்தினரை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சமூகத்தினர் தவறான வழிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தவறான வழிகளை விட்டு நீக்கி நேரிய பாதையிலே அவர்களை வழிநடத்தினார்கள் அந்த சமூகம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு செல்கிற போதே அல்லது ஒரு நாட்டிற்கு செல்கிற போதே அந்த நாடு வழி தவறிய நிலையில் இருந்தால், அல்லது அந்த ஊர் வழி தவறிய நிலையில் இருந்தால், அல்லாஹ்னா என்னன்னு தெரியல, சிலையை வணங்கிக்கிட்டு மானக்கேடான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு பாவகரமான காரியங்களை ஈடுபட்டு இருந்தா அந்த சஹாபிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பாவத்தை அப்படியே அவர்களை விட்டு நீக்கி, அந்த மானக்கேடான காரியங்களை விட்டு நீக்கி, அந்த ஊரை, அந்த நாட்டை, அந்த சமூகத்தினரை பரிசுத்தமானவர்களாக வார்த்தார்கள் அன்றைய சமூகம். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எப்படின்னா, ஒரு ஊருக்கு போறான்னு சொன்னா அல்லது ஒருத்தனை பார்க்கறான்னு சொன்னா அப்படியே காப்பி அடிச்சு தன்னையும் அப்படி மாற்றிக்கொள்வது. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? இன்றைக்கு ட்ரெஸ் கோடுல இருந்து, போடக்கூடிய ஆடையிலிருந்து, தலைமுடி சிறைக்கிறதுல இருந்து, தாடியை வளர்க்கறதுல இருந்து, வெட்டுறதுல இருந்து, பேண்ட் போடுறதுல இருந்து எல்லாமே இன்றைக்கு வேற எவனோ இவனுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் இவன் காப்பி அடிச்சு பின்பற்றான். திடீர்னு தாடி இல்லாமல் இருந்தாங்க சில பேர், சில வாலிபர்கள்.
தாடியே இல்லை, நம்ம வருத்தப்பட்டு பேசணும். திடீர்னு பார்த்தா நல்லா பெரிய தாடியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் பெரிய பெரிய தாடியை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சந்தோஷப்பட்டோம், சரி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்கன்னு வச்சு. கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? அந்த மூவியில் அந்த தலைவர் தாடி வச்சாரு, நான் வைக்கிறேன். அப்போ உனக்கு தாடியை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதும் மீசையை கத்திரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதும் ரசூலுல்லாஹ் இல்லை, வேற எவனோ. நின்று ஒண்ணு கடிக்கிறவன் தான் உனக்கு ரோல் மாடல். உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும், சிறுநீர் கழித்ததற்கு பிறகு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்து பெருமானாரை நீ ரோல் மாடலா எடுக்கல, உன் வாழ்க்கையில எப்படி பரிசுத்தம் இருக்கும்? அதே போல முடியை வெட்டுறதுலையும் சில பேர் ஃபுல்லா இங்க இந்த சைட்ல கரண்டி விட்டுட்டு முன்னாடி கொண்டு முடி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்துட்டு சபிச்சாங்க. இதெல்லாம் என்ன நரகவாதிகளுடைய அடையாளமா இருக்கு. இந்த மாதிரிலாம் முடி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல. சைடில் முடி ஃபுல்லாக எடுத்துட்டு நடுவில் மட்டும் முடி வச்சுக்கிறது, பார்க்க மாதிரி. அது என்னமோ ஒரு முள்ளமன்றி மாதிரி ஒரு தூக்கி நிற்குது அப்படி முடி. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் இது? பார்ப்பதற்கே ஒரு அதாவது அழகான தோற்றத்தை, அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு அசிங்கமான தோற்றத்தில் இருக்கிறான். சில பேர் இந்த ஊரில் இருப்பானுங்க, நல்லா தொப்பி போட்டு நல்ல சுண்ணத்தான கோலத்தில் தாடி வச்சு ஜுப்பாவை போட்டு பைஜமா போட்டு லுங்கியை போட்டு அழகான லட்சணமான தோற்றத்தில் இருப்பாங்க. திடீர்னு கோயத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போயிட்டு வந்தேன், டவுசரோடு வரான். இங்கே இருக்கிற வரைக்கும் ஜுப்பா தொப்பி தலப்பா, ஜும்மாலெல்லாம் தலப்பா போட்டு பைஜாமா நல்லா பெரிய அல்லாமத்து தகர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் கோயத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அரபு நாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க வச்சுங்களேன், அடையாளமே தெரியாது. என்னன்னா அரக்கால் டவுசரோடு வராங்க. என்னடா பார்த்தா அந்த ஊருடைய கலாச்சாரம், அந்த ஊருடைய கலாச்சாரம் டவுசர் போடுறது. அங்க போய் உன்னை யார் அப்படி மாற சொன்னது? அந்த ஊருக்கு போனாலும் உன்னுடைய கலாச்சாரம் என்னமோ அதுல இருக்க வேண்டியதானே. அவனுடைய கலாச்சாரம், அந்த ஊருடைய கலாச்சாரம், அவனுக்கு அப்படிதான் இருப்பானுங்க. ஒன்ன மாதிரி அவனுங்களை மாத்தணும், அவன மாதிரி நீ மாறக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய நிலைமை என்னன்னா, பிறர மாதிரி காப்பி அடிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்றைக்கு தவிர. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நாம் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க யாரு? வயது முதிர்ச்சியான சஹாபி கிடையாது, இளம் வயது சஹாபி. அவர் ஒரு இளைஞர், மக்காவில் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவங்க, கோடீஸ்வரராக வாழ்ந்தவர். ஒரு டஜன் செட்டு ஆடை இருக்கும், சப்பல் ஒரு செட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சப்பல், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு நாளைக்கு ஒரு சப்பல், ஒரு நாளைக்கு ஒரு அத்தர், வகை வகையான நறுமணம் உள்ள அத்தர் தடவிக்கிட்டு தான் போவாங்க. பார்ப்பதற்கே அழகான தோற்றத்தில் இருப்பாங்க, கோடீஸ்வரர். சொல்லுவாங்க ஒரு மதீனாவில் ஒரு தெருவில் ஒரு தெரு வழியாக ஒரு நடந்து போனார்னு சொன்னாக்கா மக்கள்லாம் விலகிக்குவாங்களாம், முஸஅப் இப்னு உமைர் தான் இந்த தெரு வழியாக நடந்து போகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு வாசனை கமகமகமன் இருக்குமா. இந்த உமைர் ரலியல்லாஹ், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் நசீபை கொடுத்தான். அர்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை சஹாபாக்களுக்கு, அதாவது இறை மறுப்பாளர்களாக இருக்கும்போது இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடுத்தார்கள். அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை கேட்டு இஸ்லாத்திற்கு வந்த சஹாபிகளில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஒருவர். எல்லாரும் சஹாபாக்களா ஆறதை பார்த்துட்டு நாமளும் சஹாபி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது என்றால், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார். இளைஞர்கள் கவனிக்க வேண்டும், இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு நாளைக்கு ஒரு செப்பல், ஒரு நாளைக்கு ஒரு அத்தர், ஒரு நாளைக்கு ஒரு ஆடை என்று பயன்படுத்திய முஸஅப் ரலியல்லாஹ் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு எல்லா ஆடைகளையும் கொடுத்துட்டு எல்லா சப்பலையும் விட்டுட்டு சப்பலே இல்லாமல் வந்தார்.
தன்னுடைய மானத்தை மட்டும் மறைப்பதற்கு ஒட்டு போட்ட ஒரு ட்ரெஸ்ஸோடு வந்துட்டார். எல்லாவற்றையும் இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்த இளைஞர் சஹாபி முஸஅப் ரலியல்லாஹு. பயங்கர எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு வந்துட்டதுனால. யாருன்னு சொன்னா அவங்க தாய் உட்பட எதிர்ப்பு. வீட்டிலே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டு இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு வீட்டிலே சேர்க்கல. நீ எப்படியாவது முகமதுடைய மார்க்கத்தை விட்டாக வேண்டும், அப்பதான் வீட்டில் நான் இடம் கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, உன்னை விட்டாதானே நீ முகமதுகிட்ட போவ, நான் விடமாட்டேன்னு சொல்லி தன் மகனை வீட்டுக்குள்ள சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அவங்க தாயார் சங்கிலி போட்டு கட்டியாச்சு. இருந்தாலும் முஸஅப் ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் வேலைக்காரங்க, கோடீஸ்வரனா வேலைக்காரங்க இருக்க தானே செய்வாங்க. வேலைக்காரங்க மூலிமா நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் அங்கே என்ன நடக்கு, சஹாபாக்களை எப்படி உருவாக்குறாங்க, எப்படி வழி நடத்துகிறாங்க, என்னென்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டு சொல்லணும். அந்த வேலைக்காரங்க வேலை என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டு முஸஅப் ரலியல்லாஹு சொல்லுவார். இப்படி ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, எதிரிகளுடைய தொல்லை, இஸ்லாமிய விரோதிகளுடைய தொல்லை அதிகமான போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹிஜ்ரத் அபிசினியாவிற்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, அபிசினியாவிற்கு சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. சஹாபாக்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறார்கள், அபிசினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தி முஸஅப் ரலியல்லாஹுக்கு எட்டுது. அவங்க வேலைக்காரன் சொல்றாப்புல. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, எப்படியாவது தப்பித்து அபிசினியாவிற்கு சென்று விட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு எப்படியோ அந்த சங்கிலியிலிருந்து தன்னை விடுவித்து பாதுகாத்து தப்பித்து நேராக எங்க போயிட்டாங்க, அபிசினியாவிற்கு பயணப்பட்டார்கள். அபிசினியாவிற்கு சென்றவர்களில் அவர்களோடு சில தோழர்களும் நடந்து சென்றார்கள். நடைபயணமாக தான் அபிசினியாவுக்கு போறாங்க. இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னர் ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு செப்பல் என்று பயன்படுத்தி கொண்டிருந்த முஸஅப் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு பிறகு அபிசினியாவிற்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட போது காலில் செப்பல் இல்லாம, செருப்பு கூட அணியாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். போய்கிட்டே இருக்கிறாங்க. செப்பல் போட்டு பழக்கப்பட்டதுனால இப்ப செப்பல் இல்லாம நடக்கிறதுனால கரடு முரடான பாதை. நடக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியல. கால் அப்படியே ஒரு விதமாக காயம் ஏற்பட்ட ரத்தம் வழிந்து ஓடுது. பக்கத்தில் இருந்து சஹாபி பார்த்து சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு இந்த சிரமம், நான் ஏன் செருப்பை தரேன்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய காலுறையை கழற்றி கொடுத்து அதிலே நடந்து அபிசினியாவிற்கு பயணப்பட்டு சென்றார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அபிசினியாவிற்கு சென்றார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது மக்காவிற்கு வந்தாங்க. வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்றைக்கு மதீனா என்பது யஸ்ரிப் என்ற பெயராலே ஒரு குக்கிராமமா இருந்துச்சு. யஸ்ரிப் என்பது மதீனாவுக்கு முன்னாடி, மதீனா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு மதீனா, மதீனத்துன் நபவி, தாபல் மதீனா என்ற பெயரால் சூட்டினார்கள். ஆனால் அன்றைக்கு யஸ்ரிப் என்ற பெயரால் அது சூட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு குக்கிராமம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தெருக்கள் அமைந்த ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்திலே அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து யாரை அனுப்புவது? பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்ற, தல்ஹா ரலியல்லாஹு போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் இருக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை, நீங்க போய் மதீனாவுக்கு போய் அந்த மக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க, குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லுங்க, இஸ்லாத்தின் பால் அந்த மக்களை அழையுங்கள் என்று ஒரு சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். இளம் வயது சஹாபி அவர்தான் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுக்கு இணங்க மதீனாவுக்கு போறாங்க. போய் அங்க உள்ள மக்களை அழைச்சு உட்கார வச்சு குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. ஆனால் சில பேர் விமர்சனம் செய்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. எப்படியாவது நீங்கள் இந்த ஊரை விட்டு போயாகணுன்றாங்க. பல எதிர்ப்புகளுக்கும் பல
விமர்சனங்களையும் தாண்டி முஸஅப் ரலியல்லாஹு குர்ஆனை ஓதி காட்டுறாங்க, குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள், இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள். ஒரு ஊரே இஸ்லாமிய மயமாக காட்சி தந்தது. மதீனா என்ற பட்டணமே இஸ்லாத்தின் பால் இஸ்லாமிய பேரொளியால் ஜொலித்தது. யாரால்? முஸஅப் என்ற ஒரு இளைஞரால். இன்னைக்கு ஒரு ஆளையும் ரெண்டு ஆளை மாத்துறதே பெரும் பாடா இருக்கு. அவன்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவன்கிட்ட சொல்றது ஒன்று தான், சொல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு மதீனாவையே மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் புறப்பட்டு மதீனாவுடைய எல்லை உள்ள வரல, எல்லைக்கு வருகிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், ஆண்கள் உட்பட பெண்கள் உட்பட, குழந்தைகள், சிறார்கள், வயது முதிர்ச்சியில் உள்ளவர்கள் எல்லோரும் மதீனாவின் எல்லை வரை சென்று பெருமானாரை தலஅல் பத்ரு அலைனா என்று வாழ்த்து கவி படித்து பெருமானாரை தங்கள் சொந்த ஊருக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சி, சொந்த ஊர்ல வசிக்கிற மாதிரி பெருமானாரை வசிக்க. மக்காவிலே பிறந்த பெருமானார், மக்காவிலே வாழ்ந்த பெருமானார், தந்தை இல்லை, தாய் இல்லை, இருவரும் இல்லாத அனாதையாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக யாரும் அனாதையான வேற ஊருக்கு அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, பொதுவான விளக்கம். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்களுடைய வருகையை மறுக்காமல் அவர்களை வரவேற்றார்கள். சிறுவர்கள் முதல் வயது முதிர்ச்சியில் உள்ளவர்கள் வரை பெருமானாரை வரவேற்றார்கள். இது அத்தனைக்கும் பிறகு, இது அத்தனைக்கும் பின்பு ஒரு முகம், அதுதான் முஸஅப் இப்னு உமைர் என்ற ஒரு இளைஞர் சஹாபி. அவர்கள் செய்த இஸ்லாமிய புரட்சி என்பது அலாதியானது. அந்த முஸஅப் ரலியல்லாஹு எங்க இன்றைக்கு இருக்கிற முஸஅப் என்று பேர் வச்சுட்டு இளைஞருங்க. அன்றைக்கு இஸ்லாமிய புரட்சி செய்தார்கள் அவர்கள். ஒரு ஊரை இஸ்லாத்தின் பால் அமைத்தார்கள். அந்த ஊருக்கு போய் தானும் மாறிடல, அந்த ஊருடைய கலாச்சாரத்தில் தன்னை அவரை மாற்றிக்கொள்ளல, தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல. இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பால் அந்த சமூகத்தை மாற்றினார்கள், அந்த ஊரை மாற்றினார்கள், நாட்டை மாற்றினார்கள். இந்த செய்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையாக நான் சொல்கிறேன். பெருமக்களே, பெண்களுக்கும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே, பெண்களிடத்தில் முதல்ல ஒழுக்கம் இருக்கணும், வெட்கம் இருக்கணும். வெட்க உணர்வு எங்க இருக்கோ அங்கு தப்பு நடப்பதற்கு வேலையே இல்லை. ஒழுக்கம் எங்க இருக்கோ அங்கு தப்பு நடப்பதற்கு, தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல இது வெட்க உணர்வு வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய அந்த கொடு பிடியை விட்டு தப்பித்து மதியன் நகருக்கு வர்றாங்க. மதியன் நகருக்கு வர்றாங்க, வர்ற வழியில ஒரு கிணறை தாண்டி போறாங்க. அந்த கிணத்துல சில பெரிய ஆட்கள் தங்களுக்கும் தங்கள் கால்நடைகளுக்கும் தண்ணீரை இறைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. அந்த கிணற்றை விட்டு தள்ளி கொஞ்சம் தொலைல இரண்டு பெண்கள் நிற்கிறாங்க, தங்கள் ஆடுகளை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க யாரு? வயசானவங்களா ஒன்றும் இல்லை, வாலிப பெண்கள். இரண்டு வாலிப பெண்கள் தங்கள் ஆடுகளை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காட்சியை பார்க்குறாங்க. போய் கேட்குறான், அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை சூரத்துல் கஸஸ்ல பதிவு செய்கிறான். போய் கேட்குறாங்க, காலப்பமா கத்துக்குமா, உங்கள் பிரச்சனை தான் என்ன, ஏன் இங்கே நிற்கிறீங்க? அந்த வாலிப பெண்கள் சொன்னாங்க, இல்லை, நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வந்தோம், எங்கள் வீட்டுக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தோம். தண்ணீர் எடுக்கலான்னு கிணத்துக்கிட்ட வந்தால் இந்த பெரிய ஆட்கள் எங்களை விடமாட்டேன்றாங்க, எங்களை தடுத்து நிற்பாட்டிட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க நகுந்தாதான் நாங்கள் போய் தண்ணி எடுக்க முடியும் என்ற ஒரு ஏழாமையை வெளிப்படுத்துகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வாளியை வாங்கி, அவங்க கொண்டு வந்த வாளியை வாங்கி அந்த கிணற்றிலே தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள். இது ஒரு பக்கம். தண்ணீரை இறைத்து கொடுத்ததற்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு நேராக தங்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த இரண்டு பெண்கள் யார் தெரியுமா? மதியன் நகருக்கு நபியாக அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகள்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகள்கள் கேட்குறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்,
என்னம்மா எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவீங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவீங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கணும், அது மாதிரி தான் கேட்கணும். இது நபிமார்களுடைய பண்பாடு. கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மகள்கள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த மாதிரி தடுக்கப்பட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தர் வந்தார், அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், பலசாலியாக இருந்தார். அந்த மகள்கள் சொல்கிறாங்க, அவங்கள பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்ணிச்சு சொல்கிறாங்க, கவியுல் அமீன், பலசாலியாக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். நம்பிக்கைக்குரியவரார்னா ஏன்னா எந்த தப்பும் செய்யலை, எந்த தீய பார்வையும் பார்க்கல, அவர் தான் நம்பிக்கைக்குரியவர். அந்த அர்த்தத்தில் தன் தந்தை எடுத்தவங்க சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து. அப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, சரி அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க, அவரை போய் கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. அப்போ அந்த 2 மகள்களும் ஒருத்தங்க வர்றாங்க. அந்த வருகை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த 2 பெண்மணிகளில் ஒருத்தங்க வந்தாங்க, நடந்து வந்தாங்க, அலா இஸ்திஹ்யா, வெட்கித்தவர்களாக வந்தார்கள், வெட்கப்பட்ட நிலையில வந்தாங்க. அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுகிற இப்னு கஸீர் போன்ற இமாம்கள் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, தங்களுடைய ஆடைகளால் முழுவதையும் மறைத்த நிலையில் வந்தார்கள். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், தங்கள் மேலே போட்டு இருக்கக்கூடிய அந்த முந்தானைகளை கொண்டு தங்கள் முகத்தை மூடிக்கொண்டவர்களாக வந்தார்கள் சொல்றாங்க தஃப்சீர்ல. அந்த ஆயத்திற்கு அலஸ்திஹ்யா என்ற வார்த்தைக்கு அந்த 2 பெண்கள்ல ஒருத்தங்க வந்தாங்க. யாரு? வயசானவங்க, பாட்டிலாம் கிடையாது, இளம் வயசு பெண், வாலிப பெண், வெட்கித்தவர்களாக வந்தார்கள். தங்கள் ஆடைகளால் உடல் முழுவதையும் மூடியவர்களாக நாணத்தோடு வந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த வளர்ப்பு அப்படி. அந்த பெண் வெட்கமுள்ளவர்களாக வந்ததின் காரணமாக, வெட்கமுள்ளவர்களாக இருந்ததின் காரணமாக, அவர்களுடைய செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்த காரணத்தினால் அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இல்லைன்னா அல்லாஹ் ஏன் சொல்லணும், அல்லாஹ் ஏன் சொல்லணும் இந்த செய்தியை? இந்த செய்தி இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பனையாக, ஒரு பாடமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய செயலை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த வெட்க உணர்வு நம் சமூகத்திற்கும் நம் வாலிப பெண்களுக்கும் குறிப்பாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இன்றைக்கு ஆண் பெண் கலப்புங்கிறது அதிகமாக இருக்கு. ஆண் பெண் கலப்புங்கிறது முற்றிலுமாக தவிர்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, அம்மா எனக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஹஜ்ஜி செஞ்சேன், அங்கே போய் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டேன், 1க்கு 2 தடவை நான் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடும் பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த இபாதத்தில் ஒரு அந்த வணக்கத்தில் ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ நிறைய மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நான் என்ன செஞ்சேன், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை 2 தடவை முத்தமிட்டேன்னாங்க. ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க தெரியுமா, பாரா மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு, ஆசை உங்களுக்கு, அல்லாஹ் கபூல் செய்வானாக சொன்னாங்களா, அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்காம இருப்பானாகன்னா, அதற்குண்டான கூலி அல்லாஹ் உனக்கு கொடுக்காமல் இருப்பானாக. என்ன போய் அந்த ஆண்கள் சபையில போய் முண்டி அடிச்சுக்கிட்டு அவர்களுடன் சேர்ந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டியா, உனக்கு அல்லாஹ் அதற்குண்டான கூலி தராமல் இருப்பானாகன்னாங்க ஆயிஷா நாயகி. தாய்மார்களே, இபாதத்தாக இருந்தாலும் ஆண் பெண் கலப்பு என்றால் நாம் அதை தவிர்க்கணும். ஆண் கலப்பு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதில் தான் பெண் பாதுகாப்பு இருக்கு. இன்றைக்கு காலேஜுகளில், ஸ்கூல்களில் ஆண் பெண் கலப்பு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நியூஸ்லையும் டெய்லி அதே நியூஸாக வருது. அவன் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டா, அவன் இது மாதிரி பண்ணிட்டா, அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா, அப்படி இப்படி 62. அது சொல்லணும், நான் மறைமுகமாக சொல்கிறேன். செய்தித்தாளை திறந்தாலே, இணையதளங்களை நியூஸை பார்த்தாலே அதே நியூஸ் தான். எல்லாம் 10 வயசு, 20 வயசு, 18 வயசு, 15 வயசு, இப்படிப்பட்ட வாலிபர்கள், வாலிப பெண்கள் தான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்களுடைய அந்த வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சிகள் என்பது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ் கோடை வந்து மிக மோசமான நிலையில இருக்கு. இஸ்லாமிய ஹிஜாப் பேர் தான் அதுக்கு பேரு, இஸ்லாமிய ஹிஜாப் தான் அதுக்கு பேரு. ஆனா இஸ்லாமிய ஹிஜாப் என்பது கூட ஆள் பாதி ஆடை பாதி என்பதை போன்று இருக்கு. மற்ற ஆடவர்களின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற அளவிற்கு தான் இன்றைக்கு ட்ரெஸ் கோடு, குறிப்பாக பெண்களின் ட்ரெஸ் கோடு அமைந்திருக்கிறது. பிறகு எப்படி அவன் தப்பு செய்யாம இருப்பான், பார்க்காம இருப்பான், பேசாம இருப்பான், மானக்கேடான காரியங்களை ஈடுபடாம இப்படி இருப்பான்? நாம் இது போன்ற காரியங்களில் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி பேணுதல் மிக்கவர்களாக அந்நிய ஆடவர்களை விட்டு தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் என்ற ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய தாரீஃபில் எழுதுறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களும் சில சஹாபாக்களும் இன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூன் விழுந்த ஒரு பெண்மணி, மூதாட்டி, வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, துப்பட்டாவால ஃபுல்லா தன்னுடைய உடலை மறைச்சிக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே தாங்கி தாங்கி நடந்து போறாங்க. இந்த காட்சியை வந்து யார் பார்க்குறாங்கன்னா அலி ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு கூட இருந்து பேசிட்டு இருக்கிற மற்ற தோழர்களும் பார்க்குறாங்க, அனுதாபப்பட்டாங்க. பாருங்க, இவங்களுக்கு எப்படி ஒரு 80 வயசு இருக்கும் போல, இல்லை 100 வயசு இருக்கும் போல. ஒரு சஹாபி சொன்னா 120 வயசு இருக்கும். ஏன்னா கூன் விழுந்திருக்கு, இவங்களுக்கு குச்சி ஓட்டிக்கிட்டு போறாங்க, தள்ளாத வயது முதிர்ச்சியால தள்ளாத நிலையில குச்சி ஓட்டிக்கிட்டு போறாங்க என்று அந்த சஹாபாக்கள் அனுதாபப்பட்டு பேசுறாங்க. என்ன அதிர்ச்சினா, அந்த பெண்மணி போனாங்க, நேரம் அலி நாயகத்து வீட்டுக்கு போறாங்க, அலி ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹுக்கு அதிர்ச்சி, என்னடா நம்ம வீட்டுக்கு வர்றாங்களே, சரி ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல, அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும்ட்டு விறுவிறுவிறுவிறுன்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய வீட்டுக்கு வந்து கதவு தட்டினாங்க. கதவு தட்டினா உள்ள இருந்து ஃபாத்திமா நாயகி வராங்க வெளியில. இவங்க என்ன செய்யறாங்க, கதவு திறந்து உள்ள போய் அந்த வந்த கிழவியை தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா வந்து என்னமோ தேடுறாங்களே, என்னதான் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க என்னமோ தேடிட்டு இருக்கிறீங்களே, என்னதான் என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லை 100 வயசு கிழவி மாதிரி கூன் உழுந்து குச்சியை நட்டி தள்ளாத நிலையில் வந்தாங்களே ஒரு பெண்மணி, அதான் இங்கே தான் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க, அதான் எங்கே நான் தேடிட்டு இருக்கிறேன்னாங்க. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்கன்னா, அது யாரும் இல்லை, நான் தான் வந்தது, அது யாரும் இல்லை, நான் தான் வந்தேன். அலி நாயகம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, என்ன நீயா வந்தது, எதனால அப்படி, ஏன் இப்படி வந்த? இல்லை, என்னுடைய அழகை, என்னுடைய உடல் அமைப்பை அந்நிய ஆடவர்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது. என்னுடைய அழகை, அந்த குமரியினுடைய அந்த நிலையை அந்நிய ஆடவர்கள் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் என்னுடைய அழகை காண்பித்து விடக்கூடாது. இதுதான் என் தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடம். எனவே வெளியே செல்கிற போதே வீட்டிற்கு வரும் வரை நான் கிழவியை போன்று நடித்தேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. அன்றைக்கு வீட்டில குமரியாகவோ வெளியில கிழவியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே நேர் மாற்றம், வீட்டில கிழவியா இருக்கிறது, வெளியில வந்து குமரியா இருக்கு. வீட்டில வந்து கிழவி, வெளியில குமரி. வீட்டில இருக்கிற கிழவி கூட வெளியில போகும்போது கூட 16 வயசு கிழவி குமரி மாதிரி காட்சி தந்து போகுது, லிப்டிக் அது இது என்னென்னமோ. தாய்மார்களே, இது போன்ற ஒரு பண்பாடு மிக்க சமூகமாக நாம் உருவாக வேண்டும். இதுதான் இன்னைக்கு இந்த நேரத்திலிருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய பாடம். இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மது, மானக்கேடான செயல்பாடுகள், ஹராமான காரியங்கள், பாவகரமான செயல்கள், இவைகளை விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக வாலிப சமூகம் தவிர்த்திருக்க வேண்டும். இறைவன் எதை நமக்கு கட்டளையிட்டானோ அதை முற்றிலுமாக நாம் நம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அதே போல பெண் வாலிப சமூகம் வெட்கமுள்ளவர்களாக, வெட்க உணர்வு உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஆண் பெண் கலப்பு இல்லாமல் வாழ்க்கையை தொடுக்க வேண்டும். இபாதத்துடைய விஷயத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இன்றைய வாலிப சமூகமும்
இறை நெருக்க பெற்றவர்களாக, இறை நேசம் பெற்றவர்களாக மாறக்கூடும் என்று நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.